அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது ஒரு உவமானத்தை சொல்கிறான். மதிகட்ட ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகி விடாதீர்கள். அந்த பெண் இரவு நேரத்தில் பகல் பொழுதுகளில் ஈச்ச மரத்தின் ஓலைகளினால் பாயை செய்வதற்கு முனைகிறாள். மீண்டும் மீண்டும் அதை வஸ்வாஸ் நோயுள்ள பெண் செய்துவிட்டு இரவு நேரத்தில் செய்ததை கிழித்து விடுகிறாள். அந்த பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். 29 நாட்கள் பெரும் பணியோடு ஒரு பாயை கட்டி சரி செய்திருக்கிறோம். 29 நாட்கள் முடிந்த பிறகு நாங்கள் அவை எல்லாவற்றையும் துண்டு துண்டாக அறிந்து வீசுகிற செயல்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள், யா அப்துல்லாஹ், அப்துல்லாவே, லா தகுன் மிஸ்ல ஃபுலான், ஒரு மனிதரை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். கான யகூமுல் லைல் ஃபதரக கியாமல் லைல், இரவு முழுவதும் நின்று வணங்கிய மனிதர் பிறகு அந்த வணக்கத்தை மொத்தமாக விட்டுவிட்ட நபர் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொல்கிறார்கள். ஒரு செய்தியை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் என்னவென்றால் சைஸ்ல பெரிதான அமல்கள் அல்ல. பெரிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அது சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படுகிற அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, ரமலான் எங்களில் கொண்டு வந்த இபாதத்துக்கள் ரமலானுக்கு பிறகும் தொடர வேண்டும் என்பது ஒரு முஸ்லிமின் கனவாக லட்சியமாக இருக்க வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, இது தொடர வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனோநிலையை எல்லா காலங்களிலும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் முதலாவது அம்சம் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனையை பாருங்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக், இறைவா, உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் உனக்கு பணிந்து நடப்பதற்கும் இபாதத் செய்வதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ். அழகான பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய உதவி என்பது கிடைக்காவிட்டால் தொடர்ந்தேச்சியான இபாதத்துக்கள் என்பது சாத்தியப்படவே மாட்டாது. முதன்மையான ஒரு செய்தி என்னவென்றால் சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அமல்களில் எங்களுக்கு நாட்டத்தை அதிகப்படுத்துவாயாக இறைவா. தொடர்ந்து உன்னுடைய சுஜூதில் உன்னுடைய நினைவுகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்கிற பிரார்த்தனையை, அல்லாஹ்வின் உதவியை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு அம்சம், முயற்சி எடுக்கணும். தொழிலுக்கு முயற்சி செய்கிறோம், ஒரு பட்டப்படிப்பை முடிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. உலக விடயங்களுக்காக தீவிரமான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய விடயங்களில் முயற்சிக்கிற பொழுதுதான் நிச்சயம் அது மௌத்து வரைக்கும் தொடரக்கூடிய பழக்கத்தை ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்களுடைய விடயங்களில் முயல்கிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் நல்ல வழிகளை காண்பிப்போம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூன்றாவது ஒரு விடயம் சகோதரர்களே, நல்ல மனிதர்களோடு எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளணும். அப்பதான் இபாதத்துக்களோடும் அல்லாஹ்வுடைய சிந்தனைகளோடும் எந்த இடங்களிலும் வாழ முடியும். எங்களோடு சேருகின்ற மனிதர்களை 3 வகையாக பிரித்து நோக்கலாம். ஒரு சாரார் உணவு போன்றவர்கள், எந்த நேரமும் தேவைப்படுவார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல விடுத்தங்கள் எங்களுக்கு தேவைப்படுவார்கள். இன்னும் சில மனிதர்கள் இருப்பார்கள், இரண்டாவது சாரார், மருந்து மாதிரி எல்லா நேரங்களிலும் தேவைப்பட மாட்டார்கள், ஆனால் தேவைப்படும் ஒரு சந்தர்ப்பத்தில். மூன்றாவது சாரார் நஞ்சு மாதிரி, எந்த தருணங்களிலும் கிட்ட வந்த பிரச்சனை. எங்களுடைய இபாதத்துக்களும் ஈமானும் தக்வாவும் ஓரளவு நல்ல நிலையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் உணவு போன்ற மனிதர்களை
நெருக்கமாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமன்னா சுக்கல் இபிலில் மியா, மனிதர்களை பொறுத்தவரைக்கும் பொதி சுமக்கும் 100 ஒட்டகங்களை போன்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதில் பயணத்திற்கு தகுதியான ஒரே ஒரு ஒட்டகம் தான் கிடைக்கும். மனிதர்கள் 100 பொதி சுமக்கும் ஒட்டகங்களை போன்றவர்கள். உங்களுக்கு மிக பிரயோஜனமானவர் அதில் ஒரே ஒருவர் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்க பெற்றவர்கள் அல்லாஹ்வினால் அருள் பாலிக்கப்பட்டவர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், இபாதத்தில் பேணுதலாக இருக்கக்கூடிய மனிதர்கள். அந்த சபைகளை நாங்கள் ஒரு காலமும் தவறவிடக் கூடாது. எப்படி இவங்களை அடையாளம் கண்டுகொள்ற? இஸ்லாம் ஒரு 4 முக்கியமான பகுதிகளை சொல்கிறது. ஒன்று, அவர்களோடு பிரயாணம் செய்கிற பொழுது அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று. இரண்டாவது, எங்களுக்கென்று இறுக்கமான தருணங்கள், கஷ்டங்கள் வருகிற நேரங்களில் அவர்களை அறிந்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். ஹிஜ்ரத் போகணும், சொந்த ஊரை விட்டு அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு பயணம். ரகசியமாக சொல்கிறார்கள், அபூபக்கரே, நாளை நாங்கள் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் கஷ்டமான தருணம், ஆனந்த கண்ணீர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆயிஷா நாயை சொல்றாங்க, சந்தோஷத்தினால் ஒருவர் அழுவதை முதலாவது நான் பார்த்தேன் அந்த நாள் தான் என்று சொல்கிறார்கள். இறுக்கமான தருணம், அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர், நான் முன்னாடி நிற்கிறேன். இறுக்கமான தருணங்களில் நல்ல மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மூன்றாவது ஒரு நிலைமை, முரண்பாடுகளும் தர்க்கங்களும் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது. எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சில இடைவெளிகள் என்பது தவிர்க்க முடியாது. அந்த தருணங்களில் ஒருவரின் சுயம் வெளிப்படும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அந்த தருணங்களில் ஒருவரை மதிப்பீடு செய்து கொள்கிற தருணம். முரண்பாடுகளில் மறுப்பு நாகரிகங்களை தொலைத்த மனிதர்களாக சிலர் மாறுவாங்க. இந்த விடயம் நான்காவது ஓர் அம்சம் சகோதரர்களே, அதாவது அதிகமாக அவர்களோடு தொடர்புகளை, கூடுதல் நேரங்களை செலவழிக்கின்ற பொழுது அவர்களை பற்றிய புரிதல் நமக்கு ஏற்படும். அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் நல்ல மனிதர்களோடு சகவாசங்களை செய்யக்கூடிய, எங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல மனிதர்களோடு தொடர்புகளை அதிகம் வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதரை பற்றி இன்னும் ஒருவர் புகழ்ந்து பேசுகிறார். நல்லவர், வல்லவர் என்று புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார், அவரோடு பிரயாணம் செய்திருக்கிறீர்களா? இல்லை. நீண்ட நேரம் செலவழித்திருக்கிறீர்களா? இல்லை. அவரோடு ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் முரண்பட்டு பேசி இருக்கிறீர்களா? இல்லை. அப்படி என்றால் அவரை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியாது, அமைதியாக இருந்து கொள்ளுங்கள், அப்படி என்று சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல் அஹில்லாவு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன். நாளை மறுமையில் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக நின்று கொள்வார்கள், தக்வா உள்ள, இறையச்சம் உள்ள நண்பர்களை தவிர என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இறையச்சம் உள்ள நண்பர்களை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், காலையிலும் மாலையிலும் இறைவனை துதி செய்கிற, இறைவனின் சிந்தனையோடு இருக்கின்ற மனிதர்களோடு உங்களுடைய தொடர்புகளை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நேரங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை உறுதியாக கொள்கிற நேரத்தில் ரமலானில் செய்த அமல்களையும் தொடர்ந்தேச்சியாக செய்யக்கூடிய சூழல் வரும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் என்பவன் அவனுடைய வயதுதான். அவனுடைய வயதில் ஒரு நாள் குறைகிற பொழுது அவனுடைய உடலில் ஒரு பகுதி குறைகிறது. மனித வாழ்வென்பதே காலம்தான். அந்த காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக உலமாக்கள் நிறையவே பேசி இருப்பதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமான மக்கள் 2 விடயங்களில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்கிற மனோநிலை ரமலானில் தொடர்ந்ததை ஒரு 50%
ஒரு 25% ஏனைய காலங்களில் தொடருகிற ஒரு மனோநிலையை உருவாக்கும். அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரமலானிலும் எங்களை கண்காணித்தான், ஏனைய மாதங்களிலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ரமலான் தான் முடிந்ததே தவிர இந்த இபாதத்துக்கள் எதுவும் முடியவில்லை என்பதை புரிந்து நாம் எல்லோரும் எங்களுடைய வாழ்வில் இபாதத்துக்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.